ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் வந்து சீக்கிரம் முடிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து ட்ரெயின் ஆனவங்க ஒரு 2 ஹவர்ஸில் நீங்கள் முடிச்சிடலாம். பிகினர்ஸ் வந்து 1 டேயில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துடலாம். இந்த ப்ளவுஸுக்கு மெட்டீரியல் சார்ஜும் நம்மளுக்கு அதிகமாக வராது. இது அவங்கவுங்க ஏரியாவை பொறுத்து நம்ம 1000 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக 1 டேயில் நம்ம 1000 ருபீஸ் நம்ம வருமானம் வந்து நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்து பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எவ்வளோ பெரிய டிசைனையும் ஈஸியாக சிம்பிளாக போடுற மாதிரி நம்ம மெத்தட் வந்து நம்ம வீடியோஸில் வந்து காமிச்சிருப்போம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். நம்ம யூனுக்கு வந்து வரைஞ்சிருக்கோம் ப்ளவுஸில். அதுக்கு 3 லைன் வந்து ஜரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் வந்து ஒரு லைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சாரீ வந்து இதே கலருங்கிறதுனால சில்க் கலர் த்ரெட்டு தான் கொஞ்சம் டார்க் ஷேடாக எடுத்திருக்கேன். 3 லைன் ஜரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டு 2 லைன் நம்ம கொடுத்துக்கலாம். அது சேம் கலராக இருக்கிறதுனால கலர் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம முடிச்சுட்டு நம்ம பீடு வைக்கும்போது பாருங்கள், அந்த த்ரெட் வந்து நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம 2 லைன் சில்க் த்ரெட் கொடுத்துட்டு அதை இங்கிட்ட அங்கிட்ட நம்ம லாக் பண்ணி மடக்கி நம்ம போடுறோம். இது வந்து ஒரு பைப்பிங் போட்ட லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஜரிக்கு பக்கத்தில் போடும்போது. இப்போ நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் தெரியாட்டாலும் நெக்ஸ்ட் நம்ம பீடு வைக்கும்போது அந்த கலர் நம்மளுக்கு வந்து எடுத்து காட்டும். இதே இது கான்ட்ராஸ்ட் கலராக இருந்தால், சாரீ கான்ட்ராஸ்ட் கலராக இருந்தால் நம்ம கான்ட்ராஸ்ட் கலரும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த லைன் போடுறதுக்கு எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 3 லைன் ஜரி மட்டும் கூட நீங்கள் போட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம். இது வந்து நான் தைக்கிறதுக்கு வசதியாக மிஷினில் நண்டுக்கால் அடிபடாமல் இருக்கிறதுக்காண்டி நான் அந்த லைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் சீக்கிரம் முடிக்கணும், ஃபினிஷ் பண்ணணும், எனக்கு சில்க் த்ரெட்டு கொஞ்சம் லேட் ஆகும், ஸோ இந்த லைன் நம்ம போட்டால் லேட் ஆகுது நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த லைனை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் பீடு வைக்க ஆரம்பிச்சிடுங்க. இது வந்து நம்ம 5 லைன் போடுறப்ப நம்மளுக்கு மிஷினில் வந்து அடிபடாமல் இருக்கும். பீடும் நம்மளுக்கு அடிபடாது, பீடு டேமேஜ் ஆகாது. அதுக்கு தான் நம்ம இந்த லைன் வந்து கொடுக்குறது. இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா நல்லா நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். கஸ்டமர்கிட்ட வந்து ப்ளவுஸ் வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ ரேட் கேட்டாலும் அவங்க பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து வாங்குகிற ரேட்டுக்கு நல்லா நீட்டாக கொடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு கஸ்டமர் வந்து அடுத்தடுத்து வருவாங்க. நம்ம ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் போடணும், பார்க்க ஒர்க்கு நல்லா நீட்டாகவும் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து ப்ளவுஸுக்கு வந்து ஆர்டர் வந்து நிறையா வரும். ஸோ இந்த டெக்னிக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க சிம்பிள் ஒர்க்காகவே நம்ம கேட்டாலும் கொஞ்சம் புட்டாலாம் வச்சு கொடுத்து ப்ளவுஸை வந்து கிராண்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கேட்குற அமௌண்ட் வந்து நம்ம வாங்கிக்கிறலாம். இப்போ இந்த நம்ம சில்க் த்ரெட் இந்த லைன் கொடுக்கவுமே நம்மளுக்கு நெக் லைன் வந்து ரொம்ப அழகாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம பீடு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் போட்ட அந்த லைன் வந்து இப்போ டார்க்காக தெரியுதா? டார்க் சைடு கொடுத்துருக்கோம். நம்ம அந்த 2 லைன் சில்க் த்ரெட்டை கொடுத்து அதை இங்கிட்ட லாக் பண்ணி நம்ம மடக்கி போடும்போது சாட்டா ஸ்டிச்சு இந்த மாதிரி நம்ம மடக்கி போடும்போது நம்மளுக்கு பைப்பிங் போட்ட லுக்கு மாதிரி கிடைக்கும். இது சாரீ கான்ட்ராஸ்ட் கலர்னு இன்னும் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சுகர் பீடு வந்து ஒரு லைன் கொடுக்குறோம். சுகர் பீடு வந்து 2 பீடாக கொடுங்க. அப்போ தான் லைன் நெளிஞ்சு போகாது. நம்ம எடுத்தோடனே 3mm பீடு 4mm பீடு அப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ண பிறகு அந்த பெரிய பாசி வந்து நம்மளுக்கு பிறண்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த டிசைன் ஆரம்பித்தாலும் சுகர் பீடே கொடுங்க. நிறைய பேர் பிகினர்ஸ் என்ன செஞ்சிடுறாங்க, ஃபஸ்ட்டு லைனே 3mm பீடு 4mm பீடு அதை விட பெரிய சைஸ் எல்லாம் வச்சிடுறாங்க. அது நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடித்த பிறகு பார்த்தா அந்த லைனே அப்படியே பிறண்டு நிற்கிது. ஸோ எப்போயுமே ஃபஸ்ட்டு சுகர் பீடு கொடுத்துட்டு 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு 2 லைன் சில்க் த்ரெட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் பீடு கொடுத்துட்டு நம்ம அடுத்து என்ன பெரிய பாசி வச்சாலும் நம்மளுக்கு அது மடங்காது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பெரிய பாசி கொடுக்கும்போது தான் அது நம்மளுக்கு மடங்குது, பிறண்டுன்னுது கழுத்துக்கேவும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருவோம்.
அது மாதிரி பீடு வைக்கும் போதுமே நல்லா டைட்டாக பஞ்ச் பண்ணி 2 பீடாக கொடுங்க. ஒரு லைன் சுகர் பீடுக்கு அப்புறம் நம்ம செயின் ஸ்டோன் வந்து கொடுக்குறோம். சரமாக இருக்க அந்த செயின் ஸ்டோன் வந்து கொடுக்குறோம். அதுக்கு வந்து நம்ம இடையில லாக் பண்ணால் போதும். ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில வந்து நம்ம லாக் பண்ணால் போதும். இங்கிட்ட அவங்கட்டும் நம்ம லாக் பண்ணி கொண்டு வந்தாலே நமக்கு அந்த செயின் ஸ்டோன் வந்து நமக்கு லாக் ஆகிக்கிறோம். இதுக்கு நம்ம த்ரெட்டு வந்து கோல்டு பாசி கொடுக்குற அந்த த்ரெட்டே கொடுங்க, அதுவே நல்லாயிருக்கும். ஒரு சிலர் செயின் ஸ்டோனுக்கு ஒயிட் கலர் த்ரெட்டு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வெள்ளை கலர் த்ரெட்டு கொடுக்குறாங்க. அது வந்து நம்மளுக்கு நல்லதில்லை. நம்ம கோல்டு பாசி என்ன த்ரெட்டில் கொடுக்குறோமோ கோல்டன் கலரில் தான் நம்ம த்ரெட்டு வந்து வெந்தய கலர் நூல் அந்த மாதிரி தான் கொடுப்போம். அந்த த்ரெட்டே வச்சு நம்ம செயின் ஸ்டோனும் கொடுத்துடலாம். அப்போ செயின் ஸ்டோனும் நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஒயிட் கலர் த்ரெட்டு கொடுக்கும்போது அந்த கோல்டு பாசிக்கு இடையில அந்த ஒயிட் நூல் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்ம அந்த கலர் நூலே நம்ம போடுறோம். நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்க லுக்காக இருக்கும். நம்ம சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் கோல்டு பீடு பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த த்ரெட்டு வந்து கருப்படித்த கலரில் நம்ம கொடுத்தோம்னா பீடு கருப்பாக தான் தெரியும். அதே சமயம் டல்லான கலர் த்ரெட்டும் நம்ம கொடுக்கக்கூடாது. வெந்தய கலரு அந்த மாதிரி கோல்டு ஷேட் அடிக்கிற மாதிரி த்ரெட்டு நம்ம கொடுத்தோம்னா பீடு இன்னும் நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு கருக்காமல் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலர் ஃபேடாகவே ஆகாது. அதே மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து எப்பயுமே வெளியில் வைக்காமல் கவர் போட்டு தான் வைக்கணும். அதுதான் பீடியெல்லாம் சேஃப்டியாக இருக்கும், கருத்து போகாது அவ்வளோ சீக்கிரத்தில். எவ்வளோ நாள் கழித்து நம்ம போட்டாலும் அந்த ஒர்க் வந்து இப்போ போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ கவரில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ செயின் ஸ்டோனை வந்து அங்கிட்டு இங்கிட்டு தான் நம்ம லாக் பண்ணிட்டு வர்றோம். ஒரு சிலர் செயின் ஸ்டோன் விரும்புவாங்க, ஒரு சிலர் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. முடியை பிடிச்சி இழுக்குங்கிறதுனால இந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு பார்க்க லுக்காக இருந்தால் போதும், ஆனால் சிம்பிள் ஒர்க்கு தான். இது வந்து எல்லா ஏஜ்டு பர்சனுக்கும் இந்த டிசைன் வந்து மேட்ச் ஆகும், பார்க்க அழகாகவும் தெரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செயின் ஸ்டோனுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீட் வந்து தர்றோம். அவங்க கேட்டது என்னென்னா, கஸ்டமர் வந்து எனக்கு பீடு அதிகமாக வேண்டாம், ஆனால் பார்க்க ப்ளவுஸ் அழகாக இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பீடு அதிகமாக காட்டாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். டிசைன் வந்து இப்போ 3வது லைனும் நம்ம பீடு வச்சுருவோம். இப்போ இந்த 3 லைன் வச்சுட்டோம். இதுவே ரொம்ப அழகாக இருக்குது. பிகினர்ஸ் வந்து சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதோட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். இதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம பெருசாக ஒன்றும் வேலை பார்க்கல, ஆனால் ப்ளவுஸ் நம்மளுக்கு நல்லா பார்க்க நல்லா லுக்காக வந்துடும். இப்போ ஜரி தான் போடுறோம். ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஜரி போட்டுக்கிறோம். ஜரி போட்டுட்டு ஒரு சுகர் பீடு, ஒரு 4mm பீடு, ஒரு சுகர் பீடு, அது மட்டும் தான் தரோம். ஏன்னா கஸ்டமர் வந்து நம்மளுக்கு பீடு ஒர்க்கு அதிகமாக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஜரியை கொடுத்துட்டு பீடை வந்து நம்ம குறைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மாதிரி 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஜரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் பீடும் 4mm பீடும் சுகர் பீடு கொடுக்குறோம். இந்த லெவல் வந்து நம்ம கனெக்ட் பண்ண தெரில அப்படின்னா நம்ம இன்ச்சு டேப் வச்சு ஒரு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ ஒரு மார்க் வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம பீடு கொடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், நான் ஈஸியாக 1 டேயில் முடிச்சிடலாம். பிகினர்ஸ் வந்து நீங்கள் ட்ரெயின் ஆனவங்க 2 hours 3 ஹவர்ஸ்லேயே நீங்கள் முடிச்சிடலாம். நம்மளுக்கு மெட்டீரியல் சார்ஜும் அதிகமாக ஆகாது, சுகர் பீடும் கம்மியாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஜரியை மட்டுமே வச்சு நம்ம இந்த ப்ளவுஸை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கு கையும் நான் எப்படி கொடுக்கலான்னு பற்றி போட்டிருக்கேன். ஹேண்டும் நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஹேண்டுமே நல்லாயிருக்கும், கிராண்டாகவும் தெரியும், பார்க்க ஒர்க்கு சிம்பிளாக இருக்கும், பார்க்க நல்லா லுக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு ஒரு தடவை பீடு வந்து நம்ம கொடுத்துக்கலாம்.
சுகர் பீடும் 4mm பீடு சுகர் பீடு அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த லைனில் ஏதோ ஒரு மணி தொங்குற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இது ஃபஸ்ட் லைன் நம்ம இப்படி போட்டுட்டு வர்றோம். நெக்ஸ்ட் லைன் போடும்போது அந்த ரெண்டுக்கும் ஊடால வர்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி போடணும். ஒரு டிசியை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போடலாம். இப்போ பாருங்கள் செகண்ட் லைன் வர்றோம். நான் சொன்ன மாதிரி 2 பீடுக்கும் இடையில அதை நம்ம கொடுக்குறோம். நம்ம ஊடு புள்ளி மாதிரி நம்ம வைக்கும்போது நம்ம இன்னொரு லைன் வந்து நம்ம கொடுப்போம். 3 லைன் கொடுக்கும்போது சொல்கிற அளவுக்கு இந்த ஒர்க்கு வந்துடும். நம்மளுக்கு சொல்கிற 2.5 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஒர்க்கு வந்துடும். இப்போ இந்த 2 லைனுக்குமே இடையில 1/4 இன்ச்சு கேப் நான் விட்டுருக்கேன். நான் வந்து லைன் வரையாமல் சும்மா ஒரு குத்து மதிப்பை போட்டுட்டு வரேன். உங்களுக்கு இந்த மாதிரி கனெக்ட் பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு நீங்கள் போடலாம். இல்லை டிசியை வச்சு கரெக்டாக வரைஞ்சிட்டு கூட நீங்கள் அந்த லைனில் நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் நம்ம போட ஆரம்பித்தாலே நம்மளுக்கு அந்த கை டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். போடும்போதே இந்த அளவு கேப் விட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதே லெவலுக்கே நம்மளுக்கு வந்துடும். நம்மளுக்கு போட போட ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. அது வந்து நீட்டாக இருக்கும், பார்க்க நெளிஞ்சு போகாமல் செய்யாமல் பார்க்க அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு லைன் நம்ம கொடுத்துருவோம். இந்த மாதிரி 3 லைன் கொடுக்கும்போது நம்மளுக்கு பேக் நெக் அழகாக வந்துடுது. இது வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் போட்டு போகணும், எனக்கு பார்க்க சிம்பிளாக இருக்கணும் ஆனால் அழகாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்ததுனால இந்த டிசைன் வந்து நம்மளை அவங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட் பீரியடில் ப்ளவுஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அவசரமாக போடுறதுக்கு இந்த டிசைன் வந்து சீக்கிரம் நம்ம முடிச்சிடலாம். அது மாதிரி ஜரி வந்து பிகினர்ஸ் போடும்போது ரொம்ப டைட்டாக இழுக்க வேண்டாம், துணி சுருக்கும். கொஞ்சம் நல்லா லூஸ் விட்டு இழுங்க, அப்போ தான் துணி சுருங்கல் விழுகாது. நம்ம ஃப்ரேமை கலட்டினாலும் அப்படியே இருக்கும். பிகினர்ஸ் வந்து போடும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜரியை வந்து ரொம்ப டைட்டாக இழுக்கிறாங்க. கஷ்டப்பட்டு இழுக்கிற மாதிரி டைட்டாக இழுக்கும்போது துணியை வந்து சுருக்கி காட்டும். அதனால் நூலை நல்லா ஃப்ரீயாக லூஸாக விட்டு ஸ்டிச்சை வந்து நல்லா லூஸாக போடுங்க. இழுக்கிறது வந்து லூஸாக இழுங்க, அது வந்து நம்மளுக்கு துணியை சுருக்காது. இப்போ நம்ம 3 லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள் பேக் நெக் அழகாக வந்துடுச்சு, ஷோல்டர் அளவுக்கு இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா புட்டா மட்டும் நம்ம தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. இப்போ இதுக்கு ஸ்லீவ் எப்படி போட்டிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு 8 இன்ச்சு ஸ்லீவு. இதுக்கு அதே தான், ஸ்லீவுக்கு நான் அடித்து திருப்புறதுக்காண்டி 3 லைன் ஜரியும் 2 லைன் சில்க் த்ரெடும் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா கைக்கு அழகாக காட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீடு, நம்ம நெக்குக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதே மாதிரியே சுகர் பீடு, செயின் ஸ்டோன், சுகர் பீடு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாருங்கள் சென்டரை ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். 2.5 இன்ச் அளவுக்கு ஸ்லீவில் எஜ்ஜு கீழேருந்து மேலே வரைக்கும் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 8 இன்ச்சு ஸ்லீவில் நம்ம ஒரு 3 இன்ச்சு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிற 5 இன்ச்சுக்கு நம்ம புட்டா வச்சு விட்றலாம். ஃபஸ்ட்டு லைன் பெருசாகவும் செகண்ட் லைன் அதில் ஆஃபாகவும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் ஃபினிஷ் பண்ணி காட்டியிருக்கேன். ஒரு லைன் பெருசு, இன்னொரு லைன் வந்து அதில் பாதி, அந்த மாதிரி கண்டினியூஸாக கொண்டு போயிருக்கோம். மீதி இடத்துக்கு இந்த மாதிரி புட்டா வச்சுருக்கோம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக வந்துருச்சு. இந்த டிசைனை நீங்கள் பிகினர்ஸ் வந்து நீங்களும் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே பாய்.